ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காண்டி ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறேன். அதாவது ஒரு வீட்டில் வந்து கணவன், மனைவி, மகன் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. சரியா? அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் டெலிஃபோன் பில் மட்டும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது கணவர் வந்து மனைவியை கூப்பிட்டு கேட்காரு, ஏம்மா நம்ம வீட்டில் இவ்வளோ பில்லு வருது, ஃபோன் பில்லு அப்படின்ட்டு. அதுக்கு மனைவி சொன்னாங்க, இல்லைங்க நான் ஒன்றும் பேசலையே அப்படின்னாங்க. நான் என்னோட கணவர் சொன்னார், நான் எதுவும் ஃபோன் பேசணுன்னா என்னுடைய ஆஃபீஸ்லேருந்தே பேசிட்டு இருந்தது என்னோடய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே, உறவினர் எல்லாத்துக்குமே. வேறு எப்படிமா ஃபோன் பில்லு அதிகமாக வருது, அப்போ நீ நிறைய பேசுறதே தானே பில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க நானும் உங்களை மாதிரி தான் ஆஃபீஸ்லேயே பேசிட்டு வந்துடுதே என் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே, பிறகு எப்படிங்க ஃபோன் பில் வரும், அப்போ நம்ம பையன் வந்து அவனோட ஃப்ரெண்டுகிட்ட பேசுவான், அதனால் ஃபோன் பில் அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அவனோட மகன் சொல்கிறாங்க, இல்லை நானும் உங்களை மாதிரி தான் என்னோட ஆஃபீஸில் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், அப்போது எப்படி நம்ம வீட்டில் மட்டும் ஃபோன் பில்லு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் யோசிக்கும் போது மகன் சொல்லுதான், இல்லை நம்ம வீட்டில் வேலைக்காரி இருக்காங்களா, அவங்க நம்ம வீட்டு ஃபோனையே சுற்றி சுற்றி வராங்க, எனக்கு என்னமோ அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லையும் வேலைக்காரியை கூப்பிட்டு கேட்காங்க, ஏம்மா நீ வந்து ஃபோன் எதுவும் பேசுதியா அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு சொல்லுதாங்க, ஆமாங்க நீங்கள் வந்து எல்லாரும் நீங்கள் வேலை பார்க்க இடத்துல ஃபோனை பேசிட்டு வந்துடுதீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு உறவினர் எல்லாத்துக்குமே, அதே மாதிரி நானும் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய நண்பர்களுக்கு உறவினர் எல்லாத்துக்கும் ஃபோன் பேசிடுது அப்படின்னு சொல்லுதாங்க. ஏங்க உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எனக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லுதாங்க. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, நீங்கள் செய்கிறத தான் அடுத்தவங்களும் செய்வாங்க, நீங்கள் நல்லதே செஞ்சால் அடுத்தவங்களும் நல்லதே செய்வாங்க. சரியா? உங்களுக்கு சுயநலம் இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி சுயநலம் கண்டிப்பாக வரும். நீங்கள் சுயநலம் இல்லாமல் இருங்க, அதே இது உங்களுக்கும் என்ன செய்யும், திரும்ப சுயநலம் இல்லாமல் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ண விதிகளை தான் உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ அடுத்தவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோனை பேசுகிறீங்க, அதேமாதிரி உங்கள் மனைவி பேசுகிறாங்களா, உங்கள் மகன் பேசுகிறாங்களா, அதே பார்த்து தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரங்களும் பேசுகிறாங்க. ஸோ நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அதே மாதிரி நடந்து கொள்வாங்க. ஸோ சரியா, நம்ம நல்லதே நினச்சி நல்ல காரியங்களை பண்ணுங்க, அவங்களும் நல்ல காரியங்களை செய்வாங்க. சரியா? தேங்க்யூ.